நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோட தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் 3 பார்ட் இருக்குது உங்களுக்கு. கவிதை பூங்கா, வாலி வதைப்படலம், தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு மொத்தம் 3 பார்ட் இருக்குது. அதில் கவிதை பூங்காவில் புறநானூறு, கங்கை படலம், குகா படலம் வராது, அதெல்லாம் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. வாலி வதைப்படத்தில் மட்டும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ புறநானூறு, கம்பன் ராமாயணமும் உங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி கிளாஸில் நம்ம திருக்குறள் பார்க்கலாம், சரிங்களா? திருக்குறளில் மொத்தம் 2 கொஷின் கேட்பாங்க. ஒன்று பெரியாரை துணைக்கூடல்லேருந்து பாருங்கள். பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பில் வள்ளுவன் கூறுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னுரை, நூற்குறிப்பு. முப்பால் பொய்யா மொழி, உத்தரவேதம், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை என 10 பொய்யர்களை கொண்டுள்ள திருக்குறள். திருக்குறளுக்கு தருமர், மணக்குடவர், பரிதி மேல் அழகர் முதலான 10 சான்றோர் உரை எழுதியுள்ளனர். திருக்குறளில் 1330 குறள்கள் உள்ளன. 133 அதிகாரங்கள் உள்ளன. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுதிகள் உள்ளன. ஆசிரியர் குறிப்பு: இந்நூலை இயற்றியவர் வள்ளுவன் ஆவார். இவரை திருவள்ளுவர் என்று சிறப்பித்து அழைப்பர். இவர் தேவநாயனர், பொய்யில் புலவர், சென்னா போதர் என 10 சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவ்வதிகாரத்தில் 10 குறட்பாக்கள் உள்ளன. அவற்றின் கருத்தினை நாம் இங்கு காண்போம். அரசர் போன்ற உயர் பதவியில் உள்ளவர்கள் முதிர்ந்த அறிவுடையோரின் நட்பை பெற வேண்டும். 2வது பாயிண்ட், உயர் பதவியினர் துன்பங்களை நீக்கி அவை மீண்டும் வராதவாறு தற்காத்து கொள்ளும் வல்லவரின் நட்பை பெற வேண்டும். 3rd பாயிண்ட், உயர் பதவியிலிருந்து பெரியோர்களின் நட்பே மிகச்சிறந்த பேறு ஆகும். 4th பாயிண்ட், வயது, அறிவு, அனுபவம் ஆகியவற்றால் தம்மைவிட மூத்தவரை தேர்வு செய்து அவர் காட்டும் வழியில் நடத்தல் ஒருவர் பெற்றுள்ள பலவிதமான வலிமைகளுள் பெரிய வலிமையாகும். 5th, அரசன் தன் அமைச்சர்களின் உதவியை கொண்டு உலகை காப்பான். ஆகையால் நன்கு ஆராய்ந்து பின்னரே அமைச்சர்கள் துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட், ஒரு தலைவர் தக்க அறிவுடையவரை தேர்ந்தெடுத்து அவருடன் அவர் செல்லும் வழியில் நடந்தால் அவர் எந்த பகைவனாலும் வெல்ல மாட்டார்கள். 7th, எடுத்துரைத்து அறிவு சொல்லி வழி நடத்தும் அமைச்சர்கள் உள்ள அமைச்சர் பகைவர்கள் எப்பொழுதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துரைத்து அறிவு சொல்லும் அமைச்சர்கள் இல்லாத அரசர் பகைவர் இல்லாத போதும் கெடுவர்னு சொல்கிறாங்க. 9th பாயிண்ட், முதலீடு செய்யாத வணிகருக்கு ஊதியம் கிடைப்பதில்லை, அதுபோல் ஏற்ற துணை இல்லாத நாட்டின் தலைவருக்கு நிலை இல்லை என்பதில்லைன்னு சொல்கிறாங்க. 10th பாருங்கள், தலைவர் போன்றோர், சான்றோர் மற்றும் பெரியோர் நட்பினை கொண்டிராமல் இருத்தல், அவர் 10 மடங்கு பலம் மிக்க பகைவர்கள் தீமைக்குள்ளாவார்கள்னு சொல்கிறாங்க. இவையே பெரியார் துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் 10 குறட்பாவில் திரண்ட கருத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், சுற்றம் தாழலிருந்து 10 குறட்பாக்கள் கருத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒருவர் தன் செல்வம் அனைத்தையும் இழந்து ஏழை ஆனாலும் பழமை கொண்டாடுதல் சுற்றாரிடத்தில் உண்டு. 2nd பாயிண்ட், ஒருவருக்கு உண்மையான அன்புள்ள சுற்றம் கிடைத்தால் அது அவருக்கு மிகப்பெரிய செல்வங்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd பாயிண்ட், யார் ஒருவர் தன் சுற்றத்தாரோடு மனமகிழ்ந்து உறவாடுவதில்லையோ அவரது வாழ்க்கை கரை இல்லாத குளத்தில் நீர் நிறைந்திருப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th ஒன், ஒருவருக்கு செல்வம் கிடைத்தனால் வரும் பயன் என்பது தன் சுற்றத்தாரை நன்கு பேணி காத்தலே. 5th, தன் சுற்றத்தாருக்கு வேண்டியவற்றை தருதலும் இன்சொல் கூறுதலும் ஒருவர் செய்தல் அவரை எப்பொழுதும் சுற்றத்தார் சூழ்ந்திருப்பர். 6th, எவர் ஒருவர் தன் வாழ்க்கையில் மிக்க கொடை, சினமின்மை என்று 2 சிறப்பையும் கொண்டிருந்தாரோ அவர் தன் வாழ்வில் பெருஞ்சுற்றமுடையவர் ஆவர். 7th, காகம் இறை கிடைத்தவுடன் தன் இனத்தை அழைத்து அவற்றை சேர்ந்து உண்ணும், அதுபோல ஒருவர் தன் சுற்றத்தாரோடு தன் செல்வத்தை சேர்த்து செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th பாயிண்ட், அரசர் போன்ற பெரும் பதவியிலுள்ளோர் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்காமல் அவரவர் தகுதி அறிந்து பார்த்தால் அவரை சுற்றத்தார் சூழ்ந்து வாழ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th, ஒரு காலத்தில் உறவினராக இருந்து பின்னர் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து மீண்டும் வந்து உறவினரானதால் என்பது உண்டாவது உண்டு. 10வது பாயிண்ட், ஒரு காலத்தில் உறவினராக இருந்து பின்னர் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து மீண்டும் உறவினராக வருபவரை அரசர் ஆராய்ந்து தழுவிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சுற்றம் தாழல 10 குறட்பாவோட திரண்ட கருத்தாகும். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம புறநானூறு பார்க்கலாம், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தன்யவாத்.